நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். 27வது சங்கீதத்தினுடைய தலைப்பை நாம் பார்க்கும்போது தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது 4வது வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். பல காரியங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஜெபமாக ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தி இருக்கலாம். ஆனால் பிரதானமாய் அவர் விரும்புகிற ஒரு முதன்மையான ஒரு காரியம், ஒரே ஒரு காரியம், ஒன்றை நான் கேட்டேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்தை குறிப்பிடும்போது கட்டடமாகிய ஆலயம் ஏதும் இல்லை. ஏனென்றால் சாலமோனுடைய குமாரன் சாலமோன் தான் முதலாவது தேவனுடைய ஆலயத்தை கட்டினதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஆலயம் என்று சொல்லும்போது அவர் எதை குறிப்பிடுகிறார் என்றால், தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிற தாவீதாக இங்கே நாம் பார்க்கலாம். தாவீது நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொல்லும்போது அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற தாவீதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய என்னுடைய ஆவலும் வேண்டுதலும் பல காரியங்களிலே நாம் தேவனிடத்திலே விண்ணப்பமாக வைக்கலாம். பல விஷயங்கள் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். ஆனால் பிரதானமாய் முதன்மையாய் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம் தாவீதினுடைய வாழ்க்கையை போல, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் நான் எந்த இடத்திற்கும் செல்லக்கூடாது, உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை பயணம் துவங்கக்கூடாது, உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் உம்முடைய சமூகம் இல்லாமல் நான் எதையும் செய்யக்கூடாது என்கிற ஒரு விருப்பம், ஒரு வேண்டுதல் நமக்கு வேண்டும். தேவனை அறிய வேண்டும் என்றால் இங்கே தாவீதினுடைய அந்த இருதயத்தை பார்க்கிறோம். we see the heart of David. தாவீதினுடைய வாஞ்சை இருதயத்திலிருந்து வருகிறது. அந்த இருதயம் எப்படிப்பட்டது என்றால், நான் உம்முடைய ஆலயத்தில் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஒரு நபராக நான் பார்க்க வேண்டும். நான் சொல்லுவேன், தேவனை அறிவதற்கு நம்முடைய இருதயம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக நாம் பார்க்கலாம். தேவனை அறிவதற்கு நான் knowing God's heart, கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? வேதாகமத்திலே 5:1 நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். 5:1 இங்கே நாம் பார்ப்பது heart of knowing God, தேவனை அறியும் இருதயம். முதலாவது நாம் பார்க்கிறோம் 27வது சங்கீதம் 4வது வசனத்திலே தாவீது சொல்கிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல என்ன வெளிப்படுகிறது என்றால், ஹார்ட் ஆஃப் பிரேயர், ஜெபத்தின் இருதயம் வெளிப்படுகிறது. தாவீது இப்படியாய் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னுடைய இருதயம் எப்போதும் உம்முடைய சமூகத்தை நாடி இருக்கட்டும், உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கட்டும். பல காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நான் ஒன்றை கேட்கிறேன். I ask only one thing, Lord. ஒன்றை நான் கேட்கிறேன், உம்முடைய பிரசன்னத்திலே நான் எப்போதும் தங்கி இருக்க வேண்டும். இரண்டாவது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்த்தால் அந்த பகுதியிலே பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இயேசுவினிடத்திலே ஒருவன் வந்து, அவன் நல்ல கற்று தேர்ந்தவன், அவன் கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன நினைக்கிறாய்னு கேட்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூர்வாயாக அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் இந்த பதிலை அந்த நபருக்கு சொல்லுகிறார். 10வது அதிகாரம் 21வது வசனம், இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில்
ஒரு குறை உண்டு. ஒரு குறைவு, ஒரே ஒரு குறைவு. இந்த நபரிடத்திலே நாம் பார்க்க தவறுகிற இருதயம் என்னவென்றால், இந்த நபரிடத்திலே அர்ப்பணிப்பின் இருதயம் இல்லை. தேவனை அறிய வேண்டுமானால் இரண்டாவது சொல்லுவேன், we need a heart of surrendering. அர்ப்பணிக்கின்ற இருதயம் நமக்கு வேண்டும். தேவனை அறிகிற இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது விண்ணப்பத்தின் இருதயம், ஜெபத்தின் இருதயம். இரண்டாவது அர்ப்பணிப்பின் இருதயம். மூன்றாவது லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனத்தை நாம் கவனித்தால் மார்த்தாள் மரியாளை குறித்த சம்பவத்தை அங்கே பார்க்கிறோம். 42வது வசனத்திலே வாசிக்கிறோம், தேவையானது ஒன்றே. ஒன் திங் இஸ் நீடட். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இங்கே என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், தேவனை அறிய வேண்டும் என்றால் we need a heart of service. சேவையின் இருதயம் நமக்கு அவசியம். சேவையின் இருதயம் நமக்கு அவசியம். மார்த்தாள் ஆண்டவருக்காக பல சேவைகளை அவள் செய்தாள். ஆனால் ஆண்டவரோட பதில் எப்படி இருந்ததுன்னா, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்றே. அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது வேதம் சொல்லுகிறது, that thing is needed. Sit at the feet of the Lord. நாம் பல காரியங்களை ஆண்டவருக்காக செய்யலாம், ஆனால் தேவையானது ஒன்று, நாம் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். That is the biggest service that you can do to your Lord. ஆண்டவருக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய சேவை என்னவென்றால், அவருடைய பிரசன்னத்தை நாடுவது, அவருடைய பாதத்திலே காத்திருப்பது. நான்காவது, யோவான் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்த்தால், யோவான் 9வது அதிகாரம் 25வது வசனம். 9வது அதிகாரத்திலே நடக்கிற சம்பவம் என்னவென்றால், ஒரு பிறவி குருடன் பார்வை அடைகிறான். பார்வை அடைந்த பிறகு பரிசேயர்களும் சதுசேயர்களும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனிடத்திலே முதலாவது கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், நான் குருடனாக இருந்தேன், இப்போது பார்க்கிறேன். அதற்கு பிறகு அவனுடைய தகப்பன் தாயை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, இது என்ன, எப்படி ஆனது இது? அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவன் வயது சென்றவன், அவன் பெரியவன், நீங்கள் என்னிடத்துல ஏன் கேட்கணும், நீங்கள் அவனிடத்துல கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய பதில் என்னவென்று பாருங்கள். 9வது அதிகாரம் 25வது வசனம். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், பரிசேயர்கள் சொல்லுகிறார்கள், அவன் பாவி. அவன் யாரு? இயேசு பாவி, அவர் அயோக்கியன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான், அவர் பாவிலாம் எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். அவர் பாவியா, அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவரா, அவர் பரிசுத்தவானாலாம் அது தெரியாது எனக்கு. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் குருடனாக இருந்தேன், இப்போ நான் பார்க்கிறேன். இது என்ன இருதயம்னு கேட்டால், சாட்சியின் இருதயம். ஹார்ட் ஆஃப் டெஸ்டிமனி ஆர் ஹார்ட் ஆஃப் விட்னஸ். சாட்சியின் இருதயம். தேவனை அறிகிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சாட்சியை பார்த்து நிறைய பேர் சொல்லணும், உங்கள் வாழ்க்கையில் இது எப்படி நடந்ததுலாம், எனக்கு இதெல்லாம் எப்படி நடந்தது தெரியாது, இதற்கு நான் தகுதியானவனா உகந்தவனா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உடைய தேவன். ஐ நோ தட் திங். நான் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று நான் அறிந்திருக்கிறேன், இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். மற்றெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவன் சொல்கிறான், அவர் எப்படிப்பட்டவர்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், நான் குருடனாக இருந்தேன், இப்போது காண்கிறேன். கடைசியாக மிக முக்கியமானது, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13-14வது வசனங்களை பார்த்தால் அங்கே பவுல் சொல்லுகிறார், சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். திஸ் we see, பவுலுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறது ஹார்ட் ஆஃப் ஆம்பிஷன், லட்சியத்தின் இருதயம். லட்சியத்தின் இருதயம். நம்முடைய வாழ்க்கையில் பல லட்சியம் நமக்கு இருக்கலாம்,
ஆனால் ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய விசுவாசனுடைய வாழ்க்கை ஒரு டார்கெட், ஒரு லட்சியம் என்ன இருக்கணும்னு கேட்டால், தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெரும்படிதான் என்னுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி தேவன் எனக்கு வைத்திருக்கிற பரம அழைப்பை அடையும்படி நான் தொடர்ந்து ஓடுகிறேன். 5 காரியத்தை பார்த்தோம். தேவனை அறியும் இருதயம் என்னவென்றால், முதலாவது the heart of prayer, ஜெபத்தின் இருதயம். இரண்டாவது பார்த்தோம் the heart of surrender, அர்ப்பணிப்பின் இருதயம். மூன்றாவது heart of service, சேவையின் இருதயம். நான்காவது heart of testimony or witness, சாட்சியின் இருதயம். ஐந்தாவது heart of ambition, லட்சியத்தின் இருதயம். இந்த 5 காரியங்களிலே முதல் காரியத்தை நாம் கொண்டிருந்தோம் என்று சொன்னார். முதல் காரியம் என்ன? ஹார்ட் ஆஃப் பிரேயர், ஜெபத்தின் இருதயம். தாவீது ஜெபத்தின் இருதயத்தை கொண்டிருந்ததினாலே மீதி 4 காரியங்களை செய்வதற்கு தேவனே அதை உதவி செய்கிறார். ஜெபம் இருக்கும்போது உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய விருப்பம் என்ன? என்னுடைய விருப்பம் என்னவென்றால், நான் எப்போதும் அவருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். ஐ நீட் டு கேரி த பிரசன்ஸ் ஆஃப் காட் வேர் எவர் ஐ கோ. எங்கே நான் போகிறேனோ அங்கெல்லாம் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் சுமந்து கொண்டு போகிறவனாக நான் இருக்க வேண்டும். அந்த விருப்பம், அந்த வாஞ்சை, அந்த விண்ணப்பம் இருக்கும்போது கர்த்தர் என்னை அர்ப்பணிக்கிற இருதயத்திற்கு நேராய் நடத்துகிறார், சேவை செய்கிற இருதயத்திற்கு நேராய் நடத்துகிறார், சாட்சி உள்ள இருதயத்திற்கு நேராய் நடத்துகிறார். கடைசியாக அந்த லட்சியத்தை அடைய ஆண்டவரே உதவி செய்கிறார். இன்றைக்கு நமக்கு தேவை அவருடைய பிரசன்னம். தாவீதருடைய பிரசன்னம், அவர் விருப்பம் என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தில் நான் எப்போதும் இருக்கணும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் அல்லது கர்த்தருடைய பிரசன்னத்தில்